ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி தரமான சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 8 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் இவ்வளோ சீக்கிரம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஓல்டு கண்டஸ்டன்ஸ், அதாவது எவிக்ட் ஆகி போன ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஓல்டு கண்டஸ்டன்ஸ்னால் எவிக்டட் கண்டஸ்டன்ஸ், ஓல்டுன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் 8 மனுஷ வாழை பிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மொதல் எவிக்ட் ஆகி போனாங்க தெரியுமா, அந்த குரூப்லாம் வந்து திருப்பி உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இனிஷியல் டேஸில் எவிக்ட் ஆகி போனவங்க. ஸோ அப்படிப்பட்ட யார் உள்ளே வரான்னு பார்த்தீங்கன்னா வந்து சாச்சம்மா தேவி. ஸோ அவங்க உள்ளே வந்தால் என்ன கேம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ முத்துக்குமரனில் யாரெல்லாம் அடித்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவீட் அடிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முத்துக்குமரனுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தர்ஷா குப்தா. ஸோ தர்ஷா குப்தா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வெளியே வந்து எதையும் பேசவும் இல்லை. அவங்க கேம் வந்து ஆரம்பிக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க யாரை உள்ளே குழப்ப போகிறாங்க, மேபி சௌந்தர்யா இந்த மாதிரி ஏதாவது குழப்பறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். 2வது ஆள் தர்ஷா குப்தா. 3வது சிவகுமார். ஸோ சிவகுமார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது யாரையும் இல்லை. சிவகுமார் வந்து ரொம்ப சேஃப் கேம் தான் விளையாண்டுட்டு போனார். அதனால் பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ அவர் இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது அப்படின்றதுனால அவர் ஒருத்தர் வராரு. அடுத்து ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள். ஸோ ஃபேட்மேன் பொறுத்த வரைக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கு பயங்கர ஒரு ஆதரவு வெளியே கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறதுனால உள்ளே போய் ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சரியா? உள்ளே போனீங்கன்னா சும்மா கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் முத்துக்குமரன் ஆதரவு அப்படிங்கிறதை தாண்டி முத்துக்குமரனை யார் வந்து உடைக்கிறா அப்படின்றதற்கு அவங்களெல்லாம் வந்து ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணுவார். அதாவது ரயானுடைய கேம் வந்து ரொம்ப சுக்குனராக உடையப்படும் அப்படிங்கிறது தோணுது. அவர் போய் உடச்சி விடுவார் அப்படின்ட்டு. சௌந்தர்யா வந்து ஒரு ஆட்டம் காண கண்டிப்பாக வைப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த ரெண்டும் வந்து பயங்கர திருட்டு முத்துக்குமரனுக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து தானாகவே போயிடும். ஜாக் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இவரோட ப்ளே பார்க்குறது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து சுனிதா பொறுத்த வரைக்கும் உள்ள அன்ஷிதா கிடையாது. அவங்க வந்து யாருடைய சப்போர்ட்னா ஜாக்குக்கு எதிராளி. ஸோ ஜாக்கை கொஞ்சம் டவுன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஜாக் இருந்தே நடிக்கிறா அப்படின்றவா அன்ஷிதாவோட சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ மேபி ஜாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு சுனிதாவுக்கு இருக்குது. வர்ஷினி வெங்கட் முதலே சொல்லிட்டாங்க, நான் முத்துக்குமாரன் ஃபேன் வெளியே இருக்கும்போதே. ஸோ அவங்க உள்ளே போனாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சப்போர்ட்டிவாக மிச்சம் எல்லாத்தையும் வந்து அடிக்கிற மாதிரி, குறிப்பாக சௌந்தர்யாவுடைய பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி சௌந்தர்யாவுடைய பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம், சரியா? அடுத்து ரியா. ஸோ ரியா பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிளேயரு, ஒரு கேமரு. ஸோ அவங்க வந்து போய் அவங்களுடைய வாய்ப்பை இழந்துட்டாங்க ஒரு வாரத்திலேயே. இப்போ அவங்களுக்கு சரியான சான்ஸு. முத்துக்குமரன் மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் ரிவ்யூவராக இப்போ நம்ம உள்ளே போனோம்னா என்னென்ன பண்ணுவாங்களோ ரியா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாருடைய ஆட்டத்தையும் பிரேக் பண்ணுங்கள். வெறும் முத்துக்குமரன் மட்டும் இல்லை, எல்லாருடைய ஆட்டத்தையும் பிரேக் பண்ணி டு தி கீழே எக்ஸ்டெண்ட் கொண்டு வாங்க. அது உங்களால் முடியும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரியா போயிருக்காங்க. அடுத்து அர்ணவ். ஸோ அர்ணவை பொறுத்த வரைக்கும் விசால் தான் ஒரே டார்கெட்டு. ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, உள்ளே போய் இந்த ஜால்ராஸ் 2 பேர் உள்ளே இருக்காங்க, விஷாலும் நம்ம அருணும். ஸோ உள்ளே என்ன பண்ண போகிறாங்க, தீபக் அவர் என்ன பண்ண போகிறார், முத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தை கண்டிப்பாக இந்த கேமில் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் வந்து மாற்றும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 8 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக எத்தனை டைமென்ஷன் வந்து மாறினாலும் ஆடியன்ஸோடைய ஓட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பட் கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஏன்னா ஃபேட்மேன் போகிறாரு, அர்ணவ் போகிறாரு, அப்புறம் வந்து சுனிதா போகிறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் கேமில் இருக்கும். சாச்சனாவும் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த என்ன கேம் இம்ப்ரூவைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை சரியான சம்பவம் காலையிலேருந்து ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ 9 மணிக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒருத்தவங்களாம் உள்ளே வர மாதிரி. பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.